ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்தி. நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றது ஒரு ரிக்வெஸ்ட்டு. அதாவது நம்ம வீட்டு பசங்களை நம்ம செல்லமாக வளர்க்குறோம், நல்லபடியாக படிக்க வைக்கிறோம், அவங்க விரும்பிய வேலைகளுக்கு போகிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இன்றைக்கி பசங்களுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. மினிமம் எல்லாரும் ஒரு டிகிரி முடிச்சிடுறாங்க. அவுட் ஆஃப் சிட்டி வில்லேஜுக்கு போனால் கூட யாருமே 10th 12th அப்படின்னு பார்க்கவே முடியாது. நம்ம சமூகத்தில் பொதுவாக இப்போ எல்லா சமூகத்திலையும் அந்த மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி வளர்ந்துருச்சு. ஸோ பெண்ணுங்களும் ஆண்களுக்கு நிகராக, இன்னும் பார்க்க போனால் ஆண்களுக்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசங்களுக்கு வீட்டு வேலைகளை நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். வீட்டு வேலைகள் அப்படின்னா பேசிக்காக நம்ம சாப்பிட்ற தட்டை கழுவி வைக்கிறதுலேருந்து, வீட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் தான் துணியை துவைச்சிக்கிறதுலேருந்து அம்மா என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் வளர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு பின்னாடி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி போச்சு. எல்லாருக்கும் வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை கம்பெனிஸ் கொடுத்துருது. ஏன்னா அவங்க ஆஃபீஸ் போய் உட்காந்து அந்த வேலையை பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே உட்காந்து பாருங்க அப்படின்னு ஒரு சுதந்திரம். இன்னைக்கு கொரோனாவில் அது பாதி சம்பளமாக இருந்தது, இன்னைக்கு அது முழு சம்பளமாகவே மாறிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அவுட்புட்டும் வந்துருச்சு. அவங்க ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்கணுன்ற தேவை இன்னைக்கு எல்லா கம்பெனிஸும் எதிர்பார்க்கறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பெண்களும் வீட்டில இருந்தே சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஆண்கள் வெளியே போய் சம்பாதிக்கிறாங்க, வீட்டில இருந்தே சம்பாதிக்கிறாங்க. அது அக்கார்டிங் டு த குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபிஷியன்சி. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நீ 30 ரூபா சம்பாதிக்கிறியா, நான் 40 ரூபா சம்பாதிக்கிறேன், சரிங்களா, அப்படிங்கிற ஒரு ஈக்குவாலிட்டி பெண்கள் மத்தியில் வளர்ந்துருச்சு. ஸோ நம்மளுடைய பசங்களை நம்ம கட்டி கொடுத்த பிறகு அவங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்னா தாய்மார்களே, நீங்க வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளை ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நீங்க வளர்க்கணும். பிளஸ் அவங்க வேலை செய்யறத பார்க்கணும், மானிட்டர் பண்ணணும். அவங்க எப்படி அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்க அவங்களுக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிய வைக்கணும். ஏன்னா என் பிள்ளை எந்த வேலையும் செய்ய மாட்டான், அவன் பாட்டுக்கு படிச்சுட்டான், ஜம்முன்னு வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான் அப்படின்னு நீங்க கெத்தா இருந்தீங்கன்னா நடக்காது. அவங்க கல்யாணம் ஆன பிறகு சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எய்மா இருக்கணும். அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிய வச்சு வளர்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு அதிகமா புரியணும் அப்படின்னா மலையாளத்துல தி கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அது அங்க சக்கப்போடு போட்டுச்சு. அதை பார்த்துட்டு இங்க தமிழ்லையும் எடுத்தாங்க. அந்த படம் இன்னைக்கு ஓடிடிலையும் இருக்கு. ஓடிடின்னா நம்மளுடைய ஆன்லைன் வெப்தளத்தில் Z5 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை நீங்கள் பாருங்க. அந்த படம் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே நான் கண்கூடா பார்த்த விஷயங்கள் ஈகோ கிளாஷ். நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற, அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டு 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 அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்காமல் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அவங்க சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது பெற்றவங்க கையில் இருக்கு, அதிகமாக ஆண் இடத்துல இருக்கு. அவன் வாழணும், வாழ வச்சு பார்க்கணும். அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஒரே ஒரு திருக்குறள் திருவள்ளுவர் சொல்றது மட்டும் நம்ம கேட்டுட்டு போயிடுவோம். இந்த ஹாப்பி வீக்கெண்டை சந்தோஷமா கொண்டாடுவோம். என்னன்னா, ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். என்ன அர்த்தம்? பொருள் சம்பாதிப்பதையே விரும்பி புகழை விரும்பாத மக்கள் பிறப்பு நிலத்துக்கு சுமையாகும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ சம்பாரிச்சா மட்டும் பத்தாது, சரியா? நீ புகழ தேடணும். புகழ தேடணும்னா என்ன? மற்றவங்களை மதிக்கணும். அப்பதான் நீ இந்த நிலத்துக்கு உருப்படியா இருப்ப. இல்லைன்னா நிலத்துக்கு சுமை அப்படிங்கிறாரு வள்ளுவர். வாழ்க வளமுடன். ஹாப்பி வீக்கெண்ட்.